ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க படிக்கலாம். இன்றைக்கி நம்ம டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் பற்றி தான் படிக்க போகிறோம். இதில் வந்து சிலெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சிலெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேபிளில் இருக்க டேட்டாவை வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போது சிலெக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொரியை ரன் பண்ணால் நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டாக தெரிய வரும். ஓகேவா? அப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் என்னெல்லாம் டேட்டா இருக்குது, 2 ஸ்டூடெண்ட்ஸான அலீஸ், ராய் இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் சிலெக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் தான் கிடைக்கும். அடுத்தது என்ன இருக்குது, இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நியூ டேட்டாவை வந்து இந்த டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, நேம், ஏஜ், வேல்யூஸ் 4 டேவிட் அப்புறம் 23 இந்த டேட்டாவை வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, இந்த ஐடிங்கிற இடத்துல வந்து 4, அப்புறம் நேம் வந்து டேவிட், அடுத்தது வந்து ஏஜ் வந்து 23 அப்படின்னு இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் இந்த நியூ ரோ வந்து ஆட் ஆகிரும். அப்புறம் வந்து அப்டேட் ஸ்டேட்மெண்ட். அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண ரோஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட் டேபிளை வந்து அப்டேட் பண்ணணும். என்னென்ன ஏஜை வந்து 22ன்னு மாற்றணும். வேர் த நேம் வந்து டேவிடோட ஏஜ் வந்து 22ன்னு மாற்றணும். அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணதுக்கப்புறமா அதோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டேவிடோட ஏஜ் வந்து 22 அப்படின்னு வந்து அப்டேட் ஆகியிருக்கும். அப்போது இதுதான் நம்மளோட நியூ டேபிள். இப்படி தான் நம்மளோட டேபிளில் இப்போ வந்து இப்படி தான் வந்து அவுட்புட் இருக்கும். அப்புறமா டெலீட் ஸ்டேட்மெண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது டேட்டாவை வந்து டேபிள்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம வந்து டேவிட் அப்படிங்கிற இந்த ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் நேம் ஈக்குவல் டு டேவிட் அப்படின்னு கொடுக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்லேருந்து டேவிடுங்கிற நேமை வந்து அது வந்து ரிமூவ் பண்ணிடும். அப்போது நேமை ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு கூட உள்ள ஐடி, நேம், ஏஜ் எல்லாமே சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ நம்ம அப்டேட்டட் டேபிளில் இப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அலீஸ், ராய் இவங்க இந்த 2 ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். ஹாப்பி லேர்னிங்.